Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயுர்வேதிக்கோட குங்குமாதி தைலம் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் ப்ரீவியஸா நம்ம ஆயுர்வேதிக்கோட குங்குமாதி ஆயில் பத்தி பார்த்திருக்கோம். அது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப ஹைப்பான ப்ராடக்ட். நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற ப்ராடக்ட். அண்ட் அதெல்லாம் விட இப்போ வந்து நம்ம நார்மலா இந்த குங்குமாதி தைலம் ஆயில் எல்லாமே பெரிய பிராண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு கொட்டக்கல் மாதிரியான பிராண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் அது ரொம்பவே ப்ரைஸியா இருக்கும். பட் இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயே இருக்கு. பட் நல்ல ரிசல்ட்ஸுமே கொடுக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஆயுர்வேதிக்கான ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் அதுவே நீங்கள் ஆயுர்வேதிக்காக ட்ரை பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த குங்குமாதி தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸே உங்கள் ஃபேஸ்க்கு போதும். போட்டு டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு நைட் தூங்கிட்டு காலையில் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ hour மட்டும் விட்டுட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதுவே வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு சீக்கிரம் வந்து செட் ஆகாது ஆயில் ஓரியன்ட் ஐட்டம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த லைட்டாக 1 ட்ராப் மட்டும் போட்டு நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸ்கின் நல்லா ப்ளம்பியாக க்ளோயிங்காக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியுமே ட்ரை பண்ணலாம். அண்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை வந்து நான் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ அவங்களுக்கு அந்த குங்குமாதி ஆயில் அதெல்லாம் வந்து போட்டால் வந்து பிம்பிள்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். ஸோ அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அந்த நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அண்ட் இதில் மஞ்சிஷ்தா, சாஃப்ரான், விட்டமின் B3, அதாவது உங்களுக்கு மஞ்சிஷ்தா அண்ட் சாஃப்ரான் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணுவாங்க. இதில் விட்டமின் B3 கூட ஆட் பண்ணியிருக்காங்க, நியாசினமைட். ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஹேண்டில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி டேப் பண்ணிங்கன்னா கூட போதும். இது AM PM எப்போ வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸுமே எதுவும் வராது. இல்லைன்னா நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணிட்டு சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுவே உங்களுக்கு ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஏதாவது ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஈவன் டோன் ஆக்கும். மெலனினை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். உங்களோட ஃபேஸில் வந்து அந்த பேட்சி ஸ்கின் ஏரியாஸில் அதெல்லாமே வந்து அந்த மெலனின் அதெல்லாமே வந்து உங்களுக்கு போக வச்சு டேனெல்லாம் கம்மி பண்ணும், பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணும், உங்களுக்கு ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கிறதுமே வந்து கம்மியாகும். அண்ட் உங்களுக்கு குங்குமாதி தைலம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நிறையா ப்ராப்ளம்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸை வந்து இது சரி பண்ணும். மெயினாக டீபிக்மெண்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சன் ஸ்பாட்ஸ், ஏஜ் ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ்னு நிறையா விஷயத்தை வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் உங்களோட கிளியர் ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 ml 400 rupees அந்த ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கிது. மற்ற குங்குமாதி ஆயில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து கம்மியான ஒரு உங்களுக்கு ப்ரைஸ் தான். அண்ட் இது பிக்மெண்டேஷன் நல்லாவே வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ஆயிலுங்கிறது வேறு, குங்குமாதி ஆயில் வேறு, குங்குமாதி தைலம் வேறு. நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் அதை பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.